நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் 2026 பொது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இன்று நடைபெறவுள்ள வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் தயார் செய்துள்ளது. ஜனநாயக திருவிழாவின் நாயகர்களான வாக்காளர்கள் எவ்வித இடையூறுமின்றி தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற ஏதுவாக சில முக்கிய விதிகளை தேர்தல் ஆணையம் நினைவூட்டியுள்ளது. குறிப்பாக வாக்குச்சாவடிக்குள் நுழையும் போது அலைபேசி கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வாக்குச்சாவடியின் 100 மீட்டர் சுற்றளவிற்குள் அரசியல் கட்சி சின்னங்கள் பொறித்த ஆடைகளை அணிவதோ அல்லது பிரச்சாரத்தில் ஈடுபடுவதோ கடுமையான விதிமீறலாக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்களிக்க செல்லும் ஒவ்வொரு குடிமகனும் தங்களது வாக்காளர் தகவல் சீட்டுடன் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை, அதாவது ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு ஆகிய இவற்றில் ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும். வெறும் தகவல் சீட்டை மட்டும் வைத்துக்கொண்டு வாக்களிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்வது அவசியம். வாக்குச்சாவடி வரிசையில் நிற்கும் போது முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது ஒரு பொறுப்புள்ள குடிமகனின் கடமையாகும். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உங்கள் விருப்பமான வேட்பாளருக்கு வாக்களித்த பிறகு அருகிலுள்ள விவிபேட் இயந்திரத்தின் திரையில் நீங்கள் அளித்த வாக்கு சரியாக பதிவாகியுள்ளதா என்பதை 7 வினாடிகள் வரை பார்த்து உறுதி செய்து கொள்ளலாம். உங்கள் வாக்கு ரகசியமானது என்பதால் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டாயமில்லை. வாக்குப்பதிவு மையத்தில் தேர்தல் அதிகாரிகளுடனும் பாதுகாப்பு பணியாளர்களுடனும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியான முறையில் ஒத்துழைப்பு வழங்குவது அவசியமாகும். இந்த முறை கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்க வாக்குச்சாவடிகளில் நிழற்குடை, குடிநீர் மற்றும் அமருவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தனியார் மற்றும் அரசு நிறுவன பணியாளர்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தவறாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்கள் ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுங்கள் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.